මම යූස් කරන ඕගොල්ලෝ කැමති නම් ඒක අරන් ඕගොල්ලෝ නෝට් කරලා තියාගන්න. මේ ටික තමයි එක්සෑම් එකටත් ඕන. එක්සෑම් අනිවාර්යෙන් ළමයි කරන්න. ඕකේ. ඒක තමයි ඕගොල්ලෝ මේ ප්‍රෝස් එක කරා කියන්නේ එක කම්ප්ලීට් වෙනවා. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா லைக் அப்சல்யூட்லி டவுட்ஸ் வரும். ஓகே. அதனால ஏன்னா ப்ராக்டிக்கல்னால சோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
டிப்ளமா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் கேர்ள்ஸ். பட் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு டிப்ளமா கிளாஸ் தான் செஞ்சேன். ஸோ அவங்களோட முடிஞ்சு நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணல. க்ரூமிங் கிளாஸும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து முடியுமான அளவு செய்ய ட்ரை பண்ணேன். ஓகே. டாபிக் ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பட் ஸ்டூடெண்ட்ஸை காணும். ஸோ அதனால தான் நான் வந்து 3 பேர் தான் இருக்கீங்க. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆனாதான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நான் சும்மா செஞ்சு வேலையிட்டேன். ஓகே. நான் எனக்கு நல்ல வேலை ஃபேஷியல் செய்யலான்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது லாஸ்ட் மினிட்ல வேணா ஐ மேக்கப் போலாம்னு சொல்லி ஐ மேக்கப் செஞ்சிருந்தேன். நல்ல வேலை ஃபேஷியல் செய்யல. ஏன்னா ஃபேஷியல்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அது ஒரு 2-3 ஹவர்ஸ் போற கிளாஸ். நல்ல வேலை நான் அது செய்யல. இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகி இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து 3 பேரை வச்சு செஞ்சா அவங்களுக்கு அதுக்கப்புறம் டவுட்ஸ்க்கு எனக்கு வந்து அடுத்த நாள் அவங்க கேட்கும் போது ஆன்சர் பண்ண கஷ்டம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு. இல்லாட்டி தர்ஷிலாத்தை கேட்கலாம். ஓகே.
ஓகே, அப்படின்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, கொஞ்சம் இருங்க கேர்ள்ஸ். ஓகே, சோ நாங்க ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதே தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். கேர்ள்ஸ் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. வெரி சாரி கேர்ள்ஸ், நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்தேன், எதுவும் வரல. இப்ப வந்து விடாம கால் வந்து. ஓகே, சோ இதே மேக்கப் தான் உங்களுக்கு வந்து ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிක්ස්ல வரும். ஓகே, මේ මේකප් එකම තමයි අපිට මේ ඔයගොල්ලන්ට එක්සෑම් එකකින් ඉන්නේ. ෆේෂියල් ඉවර වෙලා, බ්‍රයිඩල් මේකප් ඉවර වෙලා ඔයගොල්ලන්ට මේක පටන් ගන්නවා. ඕකේ, එක්සෑම් එක පටන් ගන්නවා. ඒ කියන්නේ 2 weeks එකකට පස්සේ ඔයගොල්ලන්ට එක්සෑම් එක තියෙනවා. මම තක්ෂිලා මිස්ට කියන්නම් චුට්ටක් ඔයගොල්ලන්ට ரிமைண்ட் කරන්න කියලා. நான் தக்ஷிலா மிஸ் கிட்ட சொல்றேன் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களை ரிமைண்ட் பண்ண சொல்லி நான் டேட் கொடுத்து அன்னைக்கு கண்டிப்பா எக்ஸாம் செய்யணும். ஓகே, எக்ஸாம் செய்யாம இருக்க முடியாது. நீங்க கண்டிப்பா செய்யணும். அப்பதான் இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க ஏதாவது படிச்சுக்கிட்டீங்கிறது எங்களுக்கு புரியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல கிளென்சர் பண்ணணும். கிளென்சர் உங்களுக்கு தெரியும், நான் யூஸ் பண்றது எரோண்டா கிளென்சர். கேர்ள்ஸ், நான் கிளென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ ஆன் பண்றேன். ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டோனர் யூஸ் பண்ணணும். டோனருக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்றது தேயர்ஸ்ட டோனர். ஓகே, இது யாராவது வேணும்னா சொல்லுங்க கேர்ள்ஸ். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, மிச்சம் எல்லாமே சோல்ட். அந்த ஒன்னையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் யாருக்காவது கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா இங்க வந்து சூப்பர் எக்ஸ்பென்சிவ் தேயர்ஸ் ஒண்ணு. ஓகே, தேயர்ஸ் டோனர் ஓன கட்டிய தியாண்டு மிக குடாக் எக்ஸ்பென்சிவ் தென் மீ லங்காரு. ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட. நான் ஆன்லைன்லயும் இந்த பாட்டில் வந்து அவைலபிள் இல்ல. இதுல சின்ன பாட்டில் தான் அவைலபிள். அதுவே 4000 மாதிரி சொல்றாங்க. வேணும்னா சொல்லுங்க. ஓகே, நான் சோ காட்டன் இதுல டோனர் எடுத்துக்க போறேன். డౌట్స్ இருந்தா கேளுங்க. డౌట్స్ තිබ්බොත් අහන්න. සෝ මේක තමයි ඔයගොල්ලෝ එක්සෑම් එකකින් දාන්න ඕනේ මේකප් එක. ஆல் ஸ்கின் டைப்புக்கு நல்லா. ஆல் ஸ்கின் டைப்புக்கு நல்லா பெஸ்ட் டோனர். நீங்க யாரும் வாங்காட்டி எப்படியும் அது மட்டும் நான் தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் வாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல எனக்கு வாங்கலாம். ஏன்னா ஜனவரி வந்து எனக்கு திருப்பி ஸ்டாக்ஸ் வரும். பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஏதாவது எடுக்கணும்னா சொல்லுங்க கேர்ள்ஸ். எனக்கு ஜனவரி 5 ஸ்டாக்ஸ் திருப்பி வரும். சோ ஏதாவது திங்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் இது வரைக்கும் வித்ததுல ஏதாவது இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா சொல்லுங்க, எனக்கு எடுத்து தர முடியும். ஆனா வாரது எல்லாமே ஒரிஜினல், அதனால எப்படியுமே பிரைஸா தான் இருக்கு. ஓகே, ఇది కొంచెం డ్రై ఆగర వరకు నాంగ వెయిట్ பண்ணுவோம். මං ක්ලෙන්සර් එක දැම්මා, ටෝනර් එක දාලා අපි චුට්ටක් වෙయిట్ කරන්න ඕනේ මේක ඩ්‍රයි වෙනකම්. ඕකේ, ඩ්‍රයි වුණාට පස්සේ තමයි අපි මේකප් එක ස්ටාර්ට් කරන්න ඕනේ. ஃபேஷியல்ல மாறி இல்ல, கம்ப்ளீட்லி டோனர் வந்து డ్రై ආගම. ओके, ෆේෂියල් වගේ නෙවෙයි, මේකප් දානකොට කම්ප්ලීට්ලි ටෝනර් එක ඩ්‍රයි වෙන්න ඕනේ. නැත්තම් මේකප් එක මොකක්ද වෙන්නේ? டோனர் ட்ரை ஆகாம நம்ம ஃபேஷியல் ட்ரை ஆனதான் எப்படியுமே ஸ்டார்ட் பண்ணும். பட் கொஞ்சம் ஓகே ஆகுற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணானா ஃபேஷியலுக்கு ஓகே. ஏன் மேக்கப் நேரம் நாங்க டோனர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும்னு சொல்றோம்? யாருக்காவது சொல்ல முடியுமா ஏன்னு? இல்ல, மெயின் ரீசன் என்னன்னா நீங்க வந்து உங்களோட கிளென்சர் ஃபைனலி
ஓகே, ஏன்னா நாங்க வந்து நாங்க வந்து இப்ப கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணாதான் ஈவனா இருக்கும் மேக்கப். என்ன நடக்கும்னா நீங்க அது மேல நீங்க வந்து டோனை ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறமா பிரைமர் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண மேக்கப் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டா சில வேளை கிராக் ஆக தொடங்கிடும் மேக்கப். ஒரு மாதிரி பேட்ச் பேட்சா வந்துருக்கும். அதனாலதான் டோனர் கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்ததுக்கு போட்டு. ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா லைட்டா மாய்ஸ்சரைசர் போடுறேன். லைட்டா ஓகே. மாய்ஸ்சரைசர் தானவா செகண்ட் ஸ்டெಪ್ ಸಾರಿ ಥರ್ಡ್ ಸ್ಟೆಪ್ பொடியட்ட ஐரிஷ் கார்டன்ಗೆ மாய்ஸ்சரைசர் ஐரிஷ் கார்டன் மாய்ஸ்சரைசர் தான் நான் இன்னைக்கு போடுறேன். ஓகே, கொஞ்சமா தான் எடுத்துக்கிட்டேன், கம்ப்ளீட்டா எடுக்கல. ஏன்னா நம்ம பிரைமரும் போடுவோம். ஏன்னா இது ஒரு ஹெவி மேக்கப்னால. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் நாங்க பிரைமர் போடணும். ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிறது ஐ போல் மேக்கப் போட போறோம். எதுக்கு எந்த நாளும் போட போறது இல்ல, ஹெவியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் போடுவோம். சோ அந்த நேரம் என்ன நடக்கும், மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு ப்ரிப்பரேஷன். ஓகே, சோ மேக்கப் දැන් මම මොයිස්චරයිසර් එකක් දාලා ප්‍රයිමර් එකටත් දාන්නේ. හේතුව අපි හෙවි මේකප් කොහෙද දාන්නේ, හෙවි අයි මේකප් එකක් කවද්ද දාන්නේ ෆන්ක්ෂන්ස් වලට යනකොට නැත්නම් පාටිස්. සෝ ලොන්ග් ලාස්ටිං අපේ මේකප් එක තියන්න ඕනේ. ඒ හින්දා මම මොයිස්චරයිසර් ඉවර වෙලා ප්‍රයිමර් එකක් දානවා. ප්‍රයිමර් එකත් ඉවර වෙන ගමන් ප්‍රයිමර් එක දානවා. මේ ප්‍රයිමර් එක දාන්න එකට ඉස්සරහ චුට්ටක් වෙලාව තියන්න ඕනේ. இந்த பிரைமர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து கொடுக்கணும். எப்பவுமே மெயின் பேசஸ் போடும் போது நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்பதான் அது கம்ப்ளீட்டா பிளெண்ட் ஆகும். ஓகே, ஓகே. சோ அடுத்தது பிரைமர் போட போறேன். ஓகே, மேக்ன பிரைமர் பிராண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லல, ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் நான் யூஸ் பண்ற பிராண்ட்ஸ். ஓகே, ஓகே. பிரைமர் போட்டுட்டேன். அடுத்தது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இதே மாதிரி கன்சீலர், சாரி ஃபவுண்டேஷன். ஓகே, இது முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன், அடுத்ததுதான் கன்சீலர். ஆனா நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன் கன்சீலர் இது ரெண்டுமே மேட்ச் ஆகி மிக்ஸ் ஆகி இருக்கு ஒரு ப்ராடக்ட். ஓகே, අද මම यूज කරන ප්‍රොඩක්ට් කන්සීලර් and ෆවුන්ඩේෂන් දෙකම මික්ස් වෙලා තියෙන ප්‍රොඩක්ට්. ඒ හින්දා මේක ඕගොල්ලෝ ගන්නකොට බලලා මේ වගේ එකක් ගත්තා නම් ලේසි. නැත්තම් කමක් නැහැ, ஃபவுண்டேஷன் ඉවර වෙලා கன்சீலர் එක දාන්න. ஓகே, நீங்க வந்து வேற வேறையா யூஸ் பண்ணீங்க, ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு கன்சீலருக்கு போங்க. ஓகே, சோ கொஞ்சம் டைம் எடுத்து நான் இதை அப்ளை பண்ண போறேன். ஓகே, චුට්ටක් டைம் வந்து අරගෙන පස්සේ තමයි මම මේක ඇප්ලයි කරන්නේ. ஓகே கேர்ள்ஸ், இதுக்கே நீங்க சலிச்சுக்காதீங்க. பிரைடல் மேக்கப் 2 hours 3 hours மோஸ்ட்லி.
நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் මොන හරි තියෙනවද? மாய்ஸ்சரைசர் போட்டு டைம் எடுத்துட்டு ப்ரைமர் போட்டு ரீசனா கமெண்ட் சேம் ரீசன் தான். ஏன்னா மாய்ஸ்சரைசர் போட்டோம்னா மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும்? ஸ்டிக்கியா இருக்கும், பச்சியா இருக்கும். அதுக்கு மேல நீங்க பிரைமரை அடிச்சீங்கன்னா ரெண்டும் பிளெண்ட் ஆக டைம் ஆகும். அப்ப என்ன ஆகும்? இன்னும் ஒரு மாதிரி ஸ்டிக்கியா பிசு பிசுன்னு இருக்கும். நீங்க இந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் அலோவேரா மாய்ஸ்சரைசர் இது வந்து ரொம்ப ஸ்டிக்கி. நார்மலாவே மாய்ஸ்சரைசர்னு சொல்லும் போது கொஞ்சம் ஸ்டிக்கி. சோ அதுல ஒரு கிரீம் மேல தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? காய நேரம் ஆகுமா ஆகாதா? ட்ரை ஆக நேரம் ஆகும். சேம் இது தண்ணி மாதிரி ஒரு ப்ராடக்ட், மாய்ஸ்சரைசர்ங்கிறது கிரீம் மாதிரி ஒரு ப்ராடக்ட். ரெண்டுக்கும் மேலையும் காயாத நேரம் போட்டீங்கன்னா அது எப்படியுமே இஷ்யூ ஆகும். சோ அதனால எப்பவுமே காஞ்சது ஒரு ப்ராடக்ட் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பேஸ்ல போடணும். ஓகே ஓகே. சோ இந்த ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிருச்சு. சோ நான் இப்ப போடுறேன் இந்த ஃபவுண்டேஷன். கோல்டன் ரோஸ்டர் ஃபவுண்டேஷன், இந்த ஃபேவரட் ஃபவுண்டேஷன். இது இல்லாம ஸ்ரீலங்கால போச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் நான் கூடவே தான் போடுறேன். ஓகே අද මං චුට්ටක් වැඩිපුර තමයි මේ ෆවුන්ඩේෂන් එක දාන්නේ. මේක ෆවුන්ඩේෂන් ප්ලස් කන්සීලර්. ඒ ඉඳ මං කන්සීලර් වෙනුවෙන් දාන්නේ නැහැ. ඔයගොල්ලෝ ඕනේ නම් දාන්න පුළුවන්. ஃபர்ஸ்ட் பிரஷ்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறமா பியூட்டி பிளெண்டர்ல அப்ளை பண்ணுவோம். ஓகே
ஓகே, சோ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது ஃபவுண்டேஷன் கன்சீலர் டன். இதுக்கு மேல அடுத்தது என்ன போடணும்னு நினைக்கிறீங்க? ஃபவுண்டேஷன் தெம்மா கன்சீலர் தெம்மா ඊළඟ අපි මොනවද දාන්න ඕනි මුණට? உங்களுக்கு தெரியும், சொல்லணும், பேசணும், කතා කරන්න ළමයි. මේක ක්ලාස් එකම ඉවර වෙන්න යනවා ඔයගොල්ලෝගේ බැච්. දැනත් ඔයගොල්ලන්ට අයිඩියා නැත්තම් එක මං හරියට කියලා දීලා නැහැ, නැත්තම් ඔයගොල්ලෝ ක්ලාස් එක ඇටෙන්ඩ් කරලා නැහැ හරියට. பவுடர். சோ பவுடர் ஹெவி மேக்கப் போறதா இருந்தா எப்பவுமே எந்த பவுடர் யூஸ் பண்ணணும்? ஹெவி மேக்கப் එකක් යනවා නම් අපි මොන පවුඩර්ද யூஸ் කරන්න ඕනේ? ஹெவி பவுடர் மேக்கப் போறதா இருந்தா நாங்க யூஸ் பண்ண வேண்டியது செட்டிங் பவுடர், அப்படி இல்லைன்னா லூஸ் பவுடர். ஓகே, ஹெவி மேக்கப் එකක් අපි යනවා නම් අපි யூஸ் කරන්න ඕනේ ලූස් පවුඩර්. එහෙම නැත්තම් செட்டிங் பவுடர். ஓகே, சோ நான் இன்னைக்கு வந்து லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். கண்ணுக்கு கீழே கொஞ்சம் நிறையவே போடும். ඇස්යට වැඩිපුරම දාන්න. சோ நான் கண்ணுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் நிறையவே போடுறேன். ஓகே, මං ඇස් යට දැනට මේ වගේ දාලා තියෙනවා. கண்ணுக்கு நாங்க மேக்கப் போடக்குள்ள அது வந்து கண்ணுல விழுகாம கீழே விழாம இருக்கிறதுக்காக நான் இப்படி போடுறேன். ஓகே, இது மாதிரி எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறேன். ඇස් යට වැටෙන්නේ නැතුව තියන්න තමයි මම මේ වගේ දාගන්නේ. நான் வந்து கண்ணுக்கு கீழே விழாம இருக்கிறதுக்கு தான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்ததா ஐப்ரோஸ்க்கு போலாம். ஐப்ரோஸ்க்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது ஐப்ரோ பென்சில். ஓகே, ஐப்ரோ பென்சில் එක තමයි දැන් දාන්න යන්නේ. நான் கண்ணாடியை கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கிறேன், இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஐப்ரோ பென்சில்ல நான் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஐப்ரோ பென்சிலுக்கு நான் ட்ரா කරගත්තා. நான் இப்ப இத இப்படி ஸ்பூலி பிரஷ்ல பிளெண்ட் பண்றேன்.
ස්පූලි බ්‍රෂ් එකකින් මම මේ වගේ බ්ලෙන්ඩ් කරනවා. ඕකේ. ඊළඟ அடுத்தது ஐப்ரோ ஜெல். ஓகே. गर्ल्स இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. මොනහරි டவுட்ஸ் තියෙනවද ළමයි? සද්දයක්වත් නැහැ ළමයින්ගේ. ஏதாவது क्वेश्चंस இருக்கா गर्ल्स? சத்தமே இல்லையே. No, ma'am. சரி ஓகே. அடுத்தது ஐப்ரோ பவுடர், ஃபர்ஸ்ட் பென்சில், அடுத்தது ஜெல், அடுத்தது பவுடர். ஓகே. அடுத்ததா இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கிளாமரஸா தெரியணுங்கிறதுக்காக நான் இப்ப இத ஷேப் பண்ண போறேன் ஐப்ரோஸ். ஓகே. அதுக்கு ஷேப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பிரஷ் எடுத்துக்கிறேன். ඒක ஷேப் කරගන්න මම මේ වගේ පොඩි brush එකක් ගන්න. சோ என்ன பண்ணணும்னா திருப்பியும் நாங்க brush எடுத்து இந்த மாதிரி அவுட்லைன்ஸ்ல நாங்க ஷேப் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் ஏன் மேம் போடணும்? கன்சீலர், நீங்க கன்சீலர் இருந்தா கன்சீலர் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனோட கன்சீலர் பெட்டர். நான் ஏன் இதை யூஸ் பண்றேன்னா இதுல கன்சீலரும் இருக்கனால. ஓகே. கன்சீலர் போட்டீங்கன்னா தான் வெட்டி விளங்கும். நீங்க ஷேப் பண்ண லைட் பண்ண எல்லாம் கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும். இப்ப நான் கண்ணுக்கு இங்கேயும் போட்டுக்கிறேன். ஓகே. அஸ்லங்க தானமா ஏன்னா நாங்க ஒரு ஹெவி மேக்கப் போட போறோம். அதுக்காக நான் கண்ணுக்கு கீழேயும் போடுறேன். சோ இப்ப நாங்க எந்த பிரஷ் எந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணா அந்த சின்ன பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் பிளெண்ட் பண்ணணும். ஓகே. லைட்டா ஐப்ரோஸ்ல படாம பிளெண்ட் பண்ணணும். பட் நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்க பிளெண்ட் பண்ணாம விட்டீங்கன்னா வெட்டி விளங்கும். சோ நீங்க கண்டிப்பா பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சம் இருங்க கேர்ள்ஸ்.
ஓகே, சோ நான் நல்லா blend பண்ணிக்கிட்டேன். ஓகே, நல்லா flaws எதுவும் இல்லாம நல்லா blend பண்ணிட்டேன். හොඳට දැන් blend කරලා තියෙන්නේ. Okay, මේක clear ද? இது clear ஆ girls? Yes, ma'am. சோ அடுத்தது இப்ப நாங்க கண்ணுக்கு போறோம். சோ கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எடுக்க வேண்டியது ஐ ஷேடோ. சோ நம்ம ஐ ஷேடோக்கு நான் பார்த்தா ஒரு பிங்க் ஷேட் கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுக்கு பிங்க். ஓகே, சோ எப்பவுமே நாங்க பேஸ் மேக்கப் போடும் போது ஒரு நியூட் கலர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ நான் வந்து அதுக்கு இந்த லைட் பிங்க் மாதிரி இருக்க இந்த ஷேட் எடுக்கிறேன். අපි නියුට් කලර් එකක් තමයි දාන්න ඕනේ අයිෂැඩෝ මේකප් එක ස්ටාර්ට් කරනකොට ඒ ඉන්න මම මේ වගේ නියුට් කලර් එකක් දානවා ඉස්සරහට. ஓகே கேர்ள்ஸ் சாரி மெசேஜ் வந்தோன்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். ஓகே, ஐ ஷேடோ பேஸ் முடிச்சிட்டேன். சோ அடுத்ததா நான் என்ன பண்ணணும்னா
நான் இன்னைக்கு எப்படியும் ஒரு ஹெவி லுக்குக்கு தான் போறேன். ஓகே, ஒரு கிறிஸ்டல் ஷைனி லுக்குக்கு. சோ அடுத்ததான் நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஒரு டார்க் ஷேட். டார்க் ஷேட் நான் எங்க யூஸ் பண்ணணும்னா இந்த கார்னர்ஸ்ல. ஓகே, சோ நான் அதுக்கு எடுக்கிறது ஒரு மரூனிஷ் கலர் மாதிரி நம்ம எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் எடுக்கலாம். நான் சொல்றது இந்த பேஸ் ஐடியா தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு மரூனிஷ் கலர், இல்லாட்டி நீங்க பிளாக், எப்படியுமே பிளாக் போடணும், பட் ஒரு மரூனிஷ் கலர். நான் ஒரு விங் ஷேப்ல தான் போடுறேன். ஓகே, நான் அப்படி ஒரு கோடு போடுறேன். මේ වගේ විங் ෂේප් එකකින් තමයි දාන්නේ. போட்டா அது இப்படியே இங்க கொண்டு வரல. உங்களுக்கு விளங்குது ஐடியா? நான் விங் ஷேப்ல போட்டு அது இங்க, இது வந்து ஹெவி மேக்கப், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே, கண்ணை நாம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். ऐसे का भी हाईलाइट कला තමයි මේ මේකප් එකේ දාන්නේ. இது ஷேப் அப்செட் ஆனா பிரச்சனை இல்லை, கடைசியா திருப்பி நீங்க கட் க்ரீஸ் பண்ணுவீங்க. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு ஐயா மட்டும் நீங்க வந்து ஹைலைட் பண்ணுங்க, கடைசியில பாத்துக்கலாம். ஓகே, சோ அடுத்ததா நான் வந்து நடுவுல ஒரு பிளெண்டிங் கலர். பிளெண்டிங் கலருக்கு நான் இன்னைக்கு எடுக்கிற ஒரு பேபி பிங்க், ஒரு அடிக்கிற பேபி பிங்க்னு சொல்ல முடியாது, ஒரு பிரைட்டான ஒரு பிங்க். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு பிங்க். මේ වගේ පින්ක් එකක් ගන්නවා මැදට highlight කරන්න. ஓகே, இந்த மெரூனோட பிளெண்ட். எப்பவுமே ஐ ஷேடோ பிளெண்ட் பண்ணும் போது இந்த கலரையும் இந்த கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். நடுவுல கேப்ஸோ, இப்ப நம்ம என்ன, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்படி பிங்க் அடிச்சுட்டு நீங்க மெரூன் இப்படி அடிச்சிருக்கீங்க. இது பார்க்க எப்படி தெரியுது? ஒரு நடுவுல வந்து ரெண்டு கலர்ஸ் பிரியிற மாதிரி இருக்குதானே? விளங்குதா உங்களுக்கு? இப்படி இருக்க கூடாது, பிளெண்ட் ஆகணும் நல்லா. சோ நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணணும், மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணணும். நான் வந்து கோல்டு கலர் கோல்டு கோல்டி கோல்ட விட ஒரு காஃபி எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ஒரு நியூட் பேஜோ கோல்ட் மாதிரி கலர், அடுத்தது இங்க டார்க் கலர், அடுத்தது இங்க ஒரு லைட், ரெண்டுக்கும் மிக்ஸ் ஆகுற ஒரு நியூட்ரல் கலர் தான் வரும். இங்க லைட் இங்க டார்க் இங்க அப்படி அடிக்கிறது இல்ல. ஓகே, அதுதான் பேசிக் மெத்தட். ஓகே, சோ இந்த காஃபி பிரவுன்ல
ஓகே, நான் திருப்பியும் சொல்றேன். எப்பவுமே ஐ ஷேடோ நாங்க ஐ ஷேடோ பண்ண போறோம்னா, நம்ம ஐ லிட்ஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா, எப்பவுமே நாங்க நீங்க போடுற ஜுவல்லரி கலர் இருக்குல்ல, அந்த கலரை தான் நீங்க இன்னர் கார்னர்ல அடிக்கணும். ஓகே, இன்னர் கார்னர். இங்க டார்க் ஷேட் தான் அடிக்கணும். நீங்க என்ன ஒரு 4 கலர்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்னா, அதுல நீங்க உங்களோட ஜுவல்லரி கலர் இந்த இன்னர் கார்னர்ல, அவுட்டர் கார்னர்ல வந்து நீங்க டார்க் கலர், நீங்க வச்சிருக்கதே டார்க்கஸ்ட் கலர் அடிக்கணும். நடுவுல ஒரு நியூட்ரல் கலர், மேல பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ற மேல இருக்க கலர் என்ன கலர், நீங்க வந்து என்ன கிளிட்டர் யூஸ் பண்றதா இருந்தா கிளிட்டர் யூஸ் பண்ணலாம். பிரைட்டான ஒரு ஷைனிங் ஷிமர் கலர் அடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி நீங்க கடைசியா 3வதா நடுவுல அடிக்கிறீங்கல்ல, அந்த கலரையே விட்டாலும் பரவாயில்லை. ஓகே, கிளியரா? ඔගොල්ලෝ අයිෂැඩෝ යූස් කරනකොට ඉන කෝනර් ඒරියා එක තියෙනවානේ. ඉන කෝනර් ඒරියා එක ජුවල්ලරි කලර් එක තමයි දාන්න ඕනේ. මේ ලාස්ට් අවුටර් කෝනර් එකේ ඩාර්ක් ෂේඩ් එකක් දාන්න ඕනේ. මේ දෙකටම මැච් වෙන එකක් තමයි මැද දාන්න ඕනේ. එහෙම නැතුව ඔයගොල්ලෝ දානවා නම් ෂිමර් එකක් දානවා නම් ඒ කලර් එකකින් බ්ලෙන්ඩ් වෙන වගේ දාන්න ඕනේ. නැත්නම් ග්ලිටර් දානවා නම් ඔයගොල්ලෝ කැමති ග්ලිටර් පාටක් දාන්න පුළුවන්. මේක ක්ලියර්ද කට්ටියට? இது கிளியரா? Yes, ma'am. Okay. So அடுத்ததா அடுத்ததா கிளிட்டர் அப்ளை பண்ண எனக்கு கொஞ்சம் திடீர்னு அப்படி பிளாக் ஆயிரும். கிளிட்டர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இங்க ஹைலைட்டிங் கலர் ஒண்ணு நாங்க இங்க அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு லைட்டான ஹைலைட்டிங் கலர் தான் அப்ளை பண்றேன். ஹைலைட்டிங் கலர் மீன்ஸ் ஒயிட் மாதிரி இந்த மாதிரி இருக்கு கலர். நாய வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு
ஓகே கேர்ள்ஸ், இவ்வளவுதான் ஐ ஷேடோ. ஓகே, இப்ப நான் கிளிட்டர் அப்ளை பண்ண போறேன். கிளிட்டர் அப்ளை பண்ணும்போது கவனமா அப்ளை பண்ணு. கிளிட்டர் அப்ளை කරනකොට හොඳට බලලා කලබල නැතුව කරන්න ඕනේ. ඇයි ආයේ ரிமூவ் කරගන්න බෑ, அட்ஜஸ்ட் කරන්නත් බෑ. சோ நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிங்கி ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பிங்கி ஷேட். விளங்குதா உங்களுக்கு? இந்த கிட்ட காட்டுறேன். விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஷிமரி, இந்த பக்கம் ஷிமரி நான் இன்னும் போடல. ஓகே, இது ஹெவினால நான் கொஞ்சம் எல்லா திங்ஸும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் இப்படித்தான் ரெடி ஆகி போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கேர்ள்ஸ் கிளியரா? ஷிமர் போட்ட ஐ ஷேடோ ஃபுல்லி முடிஞ்சு. கிளியரா உங்களுக்கு? ஐ ஷேடோ போட்ட வரைக்கும் ஐ ஷேடோ தாப்பு எனக்காம் கிளியர். ஐ ஷேடோ போட்டுட்டு அந்த blend பண்றதுக்கு என்ன கலர் போடணும்? கோல்ட் டிஷ்ஷா இல்ல அந்த நியூட்ரல் கலரே போட்டா பரவாயில்லையா? அந்த மேல உட்காந்து இதுக்கு இத யார் சொல்றீங்க? நோ மேம். எத? கண் அந்த கண் இதுக்கு மேலக்கு 2 3 கலர் போடுற இல்லையா? டார்க்கும் கோல்டிஷும் எப்பவுமே மத்த கலர் போடுற. ஹெவி மேக்கப் போகும்போது 4 கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 4 சரி 3 சரி. சோ அதுல ஒரு கலர் என்னவா இருக்கணும்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கலர் என்னவா இருக்கணும், நீங்க போடுற ஜுவல்லரி கலர். சோ அதத்தான் நீங்க இன்னர் கார்னர்ல போடணும். இந்த ஏரியால இருந்து இங்க வரைக்கும் இருக்க ஏரியால உங்களோட அந்த ஜுவல்லரி கலரை போடணும். ரெண்டாவதா இருக்க இந்த கிளாத் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்க், நீங்க வச்சிருக்கிறதுல டார்க்கர் ஷேட தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். மூணாவதா நீங்க ட்ரெஸ் கலர் எடுக்கலாம். இல்லாட்டி நீங்க இங்க யூஸ் பண்ணிருக்க கலரை விட லைட் கலரோ, இல்லாட்டி இந்த ஜுவல்லரி கலரை விட டார்க் கலரோ எடுத்து நடுவுல நியூட்ரல் கலர்னு சொல்றது அதான். ரெண்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கலர். அத நீங்க இங்க அப்ளை, நடுவுல அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த மாதிரி ஷைனிங் ஷிம்மர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஹைலைட்டரை நீங்க மேல இந்த இந்த ஐப்ரோ போன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். கிளியரா உங்களுக்கு? திருப்பி ஓகே மேம். எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, யாரோ क्वेश्चन கேட்டிருக்கீங்க. ஓகே, நான் என்ன பண்ணணும்னா இத நாங்க ஷேப் பண்ண போறோம் கார்னர்ஸ். ஓகே, கன்சீலர்ல. ஓகே, கன்சீலர்ல கார்னர்ஸ் மூடு. இங்க வச்சிருந்தது
ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் வந்து lashes. இலங்கு செப்பைகள் lashes. சோ lashes பூசணுமா? என்னடா? கன்சீலர் இப்ப பூசினது வந்து கண்ணை சுத்தி பூசணுமா இல்ல அந்த டார்க் இல்ல, ஷேட் போட்ட இடத்துல மட்டும் பூசணுமா? ஷார்ப்பா. இப்ப எனக்கு இன்னைக்கு ஷார்ப்பா வேணும், சோ அதனால நான் இங்க பூசுறேன். உங்களுக்கு எங்க நீங்க வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா அந்த கன்சீலரை அப்படி பூசி நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஷேப்பா இந்த 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 விங்ஸ் ரெண்டையும் நான் ஷேப் பண்ணிருக்கேன், இங்கேயும் இங்கேயும். ஓகே, கிளியரா? எஸ் மேம். ஓகே, இதையும் இதையும் நான் வந்து ஷேப்பா விங் பண்ணிருக்கேன், அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ அதுக்கு தான் நான் கன்சீலர் யூஸ் பண்ணேன். இப்ப லேஷஸ், லேஷஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஒரிஜினலா லேஷஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த கடையில இருக்க பிளாஸ்டிக் லேஷஸ் யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஆர்டிபிஷியலா வளரும். கேர்ள்ஸ், அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க கட்டாயம். பிரைடல் இல்லாட்டி ஃபேஷியல் போகும். ஓகே, నెక్స్ట్ క్లాస్ కి జాయిన్మెంట్ అనివార్యం. బ్రైడల్ නැත්තම් ෆේෂියල් එක යනවා. පස්සේ කියන්න එපා තේරුන්නේ ආවේ නැහැ ආයෙත් කරන්න කියලා කියන්න එපා. மேம் ஐலேஷுக்கும் பிராண்ட் சொல்லிக்கிறா? என்னடா? ஐலேஷ்க்கும் பிராண்ட் நல்லா விற்கிறா? இல்லடா, ஐலாஷுக்கு அப்படி ஒரு பிராண்ட் இல்ல. ஏன்னா ஐலாஷஸ் வந்து மோஸ்ட்லி அப்படி ஒரு பிராண்ட்னு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இல்ல. ஆனா நீங்க இப்ப கடையில போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து நேச்சுரலா இந்த மாதிரி நம்ம இம இருக்குல்ல அந்த மாதிரியே ஒரிஜினல் ஹேர் ஃபைபர்ஸ்ல செய்யற லேஷஸ் கடையில இருக்கு, கொஞ்சம் பிரைஸ் கூட, நல்ல லேஷஸ். இன்னொரு லேஷஸ் இருக்கு, அது வந்து அந்த லேஷஸ் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி அந்த துண்டு துண்டா இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி போட்டாலே ஆர்டிபிஷியலா இருக்கும். அந்த லேஷஸ் இல்லாம இந்த மாதிரி லேஷஸ் போட்டீங்கன்னா நேச்சுரலா இருக்கும் உங்க மேக்கப். அப்படி உண்மையாவே உங்களோட லேஷஸ் வந்து அந்த மாதிரி அழகா இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, நீங்க எவ்வளவுதான் அழகான மேக்கப் போட்டிருந்தாலும் கடைசி லுக்க சொதப்பி விட்டுரும். நான் லேஷஸ் இப்ப அப்ளை பண்ண போறேன். நீங்க கட்டாயம் எக்ஸாம்ல லேஷஸ் அப்ளை பண்ணி காட்டணும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏ அண்ட் லேஷஸுக்கு தனியா நீங்க வந்து கம் வாங்கணும். உடா பியூட்டியோட கம் தான் நல்ல கம். ஓகே, வேற எந்த கம்மும் யூஸ் பண்ண வேணாம்.
කුඩා බියුටිගේ ලෑෂ් ග්ලූ එක තමයි හොඳ ග්ලූ එකක්. ඒක විතරක් යූස් කරන්න, අනිත් ඒවා වැඩක් නැහැ. டக்குன்னு கலண்டுரும் லேஷஸ். ஒழுங்கா நீங்க செட் பண்ணாட்டியுமே லேஷஸ் வந்து டக்குன்னு கலரக்கூடியது. ஓகே, ஓகே. அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவும் போது ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா வெளியே போகவும் ஏதாவது கல்யாண வீடும் கிடையாது. ஓ, இந்த கிளிட்டர்ஸ் போட்டா கேர்ள்ஸ் கம் வந்து ஒட்டாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க எனக்கு கம் பட்டுருச்சுன்னு பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, मैं பேசுறது கேக்குது இல்ல. சரி, ஓகே. லேஷஸ் ஒட்டிட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்கணும். லேஷஸ் ஒட்டுனா கண் சிமிட்டாம இருக்கணும். இப்ப நம்மளுக்கே நம்ம லேஷஸ் ஒட்டிக்கும் போது கண்ணை கட்டாயம் சிமிட்டி தான் ஆகணும்.
ஓகே, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருக்கு. ஓகே, நான் சுட்டு வேலாவ அஸ்வாகன இன்னும். ஓகே, ஓகே, டன். lashes over. lashes அடுத்தது ஐலைனர். கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், சாரி. ஐலைனர். ஓகே, lashes ఇక్కడ పස්සේ లైనర్. நீங்க இங்க எனக்கு என்னன்னா, நீங்க வந்து லைனர், நான் இந்த லைனர் வந்து ரொம்ப பெருசு, அதனால நான் இங்க 2 பக்கம் மட்டும்தான் ஐலைனர் யூஸ் பண்றேன். ஓகே, கேர்ள்ஸ் வெயிட் a minute. சொல்லுங்க ஆயிஷா, என்ன டைம்? இல்ல, எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, முடியறதுக்கு 12:30. இல்ல, இன்னும் கொஞ்சத்துல முடிஞ்சிடும், பட் 12:30 ஆகும் வைங்களேன். என்ன பண்ணணும்? பிரச்சனை இல்ல, நீங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வாரேன். ஹேர் ஸ்டைல முடிங்க, நான் வாரேன். ஓகே ஓகே ஓகே, பை பை பை. ஓகே, இன்னர் கார்னர்ஸுக்கும் இங்க மட்டும் தான் நான் போடுறேன், ஏன்னா நான் லேஷஸ் போட்டிருக்கேன், அது ஃபுல்லாவே செட் ஆயிரும், அதனால நான் இங்க 2 பக்கமும் போடுறேன். நீங்க போடுறதா இருந்தா லேஷஸ் ஒட்டாட்டி ஃபுல் லைனருக்கும் போடுங்க. கவுண்ட் பண்ணி தான் இருக்கா? சரி, போடுங்க. ஓகே, சோ அடுத்ததா காஜல். இலங்கை காப்பி யூஸ் कराना यानी காஜல். ஓகே, காஜல் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஓவர். மேம் காஜல் வந்து ப்ரஷ்ஷாலையா போடணும்? இல்லடா, நான் காஜல் போடுறது வந்து ஐஜெல், அதனால நான் பிரஷ்ல போடுறேன். நீங்க ஒரு காஜல் பென்னோ இல்லாட்டி பென்சிலோ வச்சிருந்தீங்க, நீங்க அதுலயே போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் ஐஜெல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றேன், அது எந்த பழக்கம். நீங்க நார்மலா யூஸ் பண்ண, ஏன்னா பிரைட்னு வரும்போது லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், எல்லாமே பெட்டர் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்குன்னு போடும்போது நீங்க வந்து நார்மல் காஜல் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்ததா ஐ மேக்கப் முடிஞ்சு, அடுத்தது மஸ்காரா. மஸ்காரா
நீங்க போட தேவையில்ல லேஷ் போட்டிருக்கனால நம்ம ஏன் போடணும்னா அப்பத்தான் இது ரெண்டுமே ஒன்னா செட் ஆகும். இப்ப பவுடரை நான் திருப்பியும் கொஞ்சமா அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். சரி, ஜீசஸ். எடுக்கிற சாமான் எல்லாம் திருப்பி எங்க போகுதுன்னே தெரியல கேர்ள்ஸ். நான் எங்கேயோ வச்சிருக்கேன். சோ அடுத்ததா நான் யூஸ் பண்ண போறது கான்டோர். ஓகே, இலங்கைக்கு மங்க யூஸ் பண்ணான ப்ராடக்ட். ஐ மேக்கப் ஃபுல்லா முடிஞ்சு. ஏதாவது क्वेश्चंस இருக்கா? எனி क्वेश्चंस डाउट्स? ஐ மேக்கப் එකේ මොනවා හරි डाउट्स තියෙනවද ළමයි? ஐ No, மேக்கப்ல ma'am. இருக்கா? ஓகே, ஓகே. சோ நான் வந்து இங்க போடுறேன் ஏன்னா எனக்கு வந்து டபுள் சின் இருக்கு அதனால. அப்புறம் இந்த ஃபேஸ ஷேப் பண்றதுக்காக நான் இந்த ஏரியாஸ்ல இப்ப இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அசிங்கமா இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்டோர் முடிச்சிட்டு நான் பிளஷர் யூஸ் பண்றேன். பிளஷருக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஒன்று யூஸ் பண்றேன். ஓகே, ஓகே. அடுத்ததா ஹைலைட்டர். செஞ்சாருங்க. சாரி கேர்ள்ஸ், நான் தான் ரொம்ப
கலபலையா இருக்கேன்னு பார்த்தா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அதை விட கலபலையா தான் எங்க நாள் இருப்பாங்க. சோ கண்டுக்காதீங்க. பிளஷர் என்ன கலர் சரி, என்ன கலர் வேணா போடலாம். டார்க் ஸ்கின் இருக்கவங்க டார்க் பிளஷர் போட்டாதான் விளங்கும். லைட் ஸ்கின் இருக்கவங்க ஒரு லைட்டான கலர் டார்க் போட்டாங்கன்னா கூடையா இருக்கும். சோ ஒரு லைட்டான கலர். ஓகே, நான் இப்ப ஹைலைட் போடுறேன். மேம் ஹைலைட்டர் இதுக்கு என்ன பிராண்ட் போடணும்? ஹைலைட்டர்டா நானா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது நிக்ஸ் இல்லாட்டி வியானா. நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து இது சும்மா எங்கேயோ எடுத்தது. ஆனா இது நல்ல பிராண்ட் தான். பட் எனக்கு சரியா பிராண்ட் பேரு தெரியல. ரொம்ப நாள் யூஸ் பண்றேன். மத்தபடி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தா வியானா, பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக்ஸ் இல்லாட்டி நிக்ஸ் நல்ல பிராண்ட். இன்னொரு பிராண்ட் இருக்கு. நான் அது வந்து அந்த கடைக்கு போனா பாத்துட்டு வரேன். நல்ல பிராண்ட். பிராண்ட் வந்து முடிஞ்சா அதுதான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப பிரைஸும் அவ்வளவு இல்ல, நார்மல் பிரைஸ் தான். பட் ரொம்ப அமேசிங்கான ஒரு பிராண்ட். நான் உங்களுக்கு வந்து பார்த்து சொல்றேன். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கும் நான் அந்த பிராண்ட் எடுத்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன். பிரைஸ் ஸ்டாரோ சம்திங் ஒரு பிராண்ட். நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகே, சோ இப்ப லிப்ஸ்டிக், லிப் பென்சில்ல நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். அடுத்ததா லிப் கிளாஸ். ஓகே, ஓவர். மேக்கப் ஓவர். எனி டவுட்ஸ் क्वेश्चंस? मेकअप එක ඉවරයි ළමයි. මොන හරි ඩවුට්ස් क्वेश्चंस තියෙනවද? எனி டவுட்ஸ் क्वेश्चंस இருக்கா गर्ल्स? டவுட்ஸ் තියනවද? क्वेश्चंस டவுட்ஸ் තියනවද ළමයි? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் வீடியோ ஆஃப் பண்றேன். ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. லாஸ்டா நான் லிப்புக்கு போட்டதுடா. நான் லாஸ்டா லிப்புக்கு போட்டது லிப் கிளாஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிண்டட் லிப் கிளாஸ். ටින්ටඩ් ලිප් ග්ලොස් එකක් තමයි දැම්මේ. ඔයගොල්ලෝ කැමති නම් මොන දෙයක් දාන්න, லிப்ஸ்டிக் එකක් දාන්න පුළුවන්. லிப்ஸ் கலர் ரொம்ப முக்கியம் गर्ल्स. ஏன்னா நான் பிங்க் அடிச்சிட்டு ரெட் அடிச்சேன்னா என்ன நடக்கும்?
அசிங்கமா இருக்கும். ஸோ பிங்க்குக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நியூ கலர் அடிச்சிருக்கேன். ஓகே, पिंक එකට ගැලපෙන විදිහට මම ලිප්ස්ටික් එකක් දාලා තියෙන එක ගොඩාක් ඉම්පෝටන්ට් මේකප් එකේ. ඔයගොල්ලෝ පින්ක් කලර් මේක අයි ෂැඩෝ එකක් දාලා රතු පාට දැම්මොත් හරියන්නේ නැහැ. නිල් පාට අයි ෂැඩෝ එකක් දාලා රතු පාට දැම්මොත් ගැලපෙන්නේ නැහැ. ඔයගොල්ලෝ දානකොට අනිවාර්යෙන් හරියට ගැලපෙන මේක කලර්ස් තමයි තෝරගන්න ඕනේ. Clear ah girls? Any other question? நான் லிஸ்ட மிஸ் தக்ஷிலாக்கு இன்னைக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, मैं लिस्ट එක තක්ෂිලාට දෙන්නම්. එයා ඕගොල්ලන්ට සෙන්ඩ් කරලා දෙනවා. සෙන්ඩ් කරනවා.
நீங்க உங்களுக்கும் எக்ஸாமுக்கு பண்ணலாம், இல்லாட்டி இன்னொருத்தவங்களுக்கும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே, நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ணாலும் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே.